Hi friends, welcome to Saigi's Cooking. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காலிஃப்ளவரில் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத புழுக்கள்லாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற போட்டோம்னா அது வந்து அதோட புழு எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும் காலிஃப்ளவர். அடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் காலிஃப்ளவர். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். அதை இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுவுமே நமக்கு வந்து காலிஃப்ளவர் வெறும் காலிஃப்ளவராக தெரியக்கூடாது. நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதை பொரித்து எடுக்கும்போது நமக்கு தீ வந்து ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து கிடைக்கும். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் தீ. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதை 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம ஒன்றா போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவை பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது கூடவே ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன கேப்சிகம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். அதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் கலருக்காக நான் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த கோபி மஞ்சூரியன் வந்து நல்லா திக்காக கிடைக்கும்.
அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவு திக்காகிற இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமாட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு 2 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கோபி மஞ்சூரியன் வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே கொஞ்சமாட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.